ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம், யா தேவி சர்வபூதேஷு ಛಾಯಾರೂಪೇಣ ಸಂಸ್ಥಿತಾ நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. இன்றைய பாடல், சாய் तेरे शरणों में कोटि प्रणाम, साई तेरे शरणों में कोटि प्रणाम, शरणों में ले लो साई प्रभु, शरणों में ले लो साई प्रभु, तुम हो मेरे माता पिता साई, तुम हो मेरे माता पिता साई, तुम हो मेरे बंधु सखा, तुम हो मेरे बंधु सखा, तुम हो मेरे सब कुछ साई, तुम हो मेरे सब कुछ साई, तेजो हमको शरण तुम्हारे, तेजो हमको शरण तुम्हारे, साई तेरे चरणों में कोटि प्रणाम, कोटि प्रणाम साई, कोटि प्रणाम, कोटि प्रणाम साई, कोटि प्रणाम, कोटि प्रणाम साई, कोटि प्रणाम. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, கடவுளை காப்பாற்ற நம்மால் முடியுமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆன்மீகவாதி இருந்தாரு. அந்த ஆன்மீகவாதி கிட்ட ஒரு நாத்திகவாதி வந்து பேசினாரு. எப்பயுமே நிறைய நாத்திகவாதிகளுக்கு ஆன்மீகவாதிகளை பார்க்கும்போது ஏதாவது வம்பிழுக்கணும் அப்படின்னு தோணும். வம்பிழுத்து ஆன்மீகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நாத்திகவாதிகள். அன்னைக்கு அந்த நாத்திகவாதியும் ஆன்மீகவாதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. ஆன்மீகவாதிகள் எப்பயுமே கேள்விக்கு ஓப்பனாக இருப்பாங்க. என்ன வேணா கேள்வி கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாத்திகவாதி என்ன கேட்டாரு அப்படின்னா, ஆண்டாளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆன்மீகவாதிலாம் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க. ஐயப்பனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மறுபடியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க. முருகருக்கு ஒரு பிரச்சனை, திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மறுபடியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, முருகராலேயோ ஐயப்பனாலேயோ ஆண்டாளாலேயோ அவங்களே காப்பாற்றிக்க கூட முடியாதா? அதுக்கு கூட நீங்கள்லாம் குரல் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டார். ஆன்மீகவாதிக்கு இவர் என்ன சொல்ல வராரு, எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நல்லாவே புரிஞ்சது. அதுக்கு ஆன்மீகவாதி நாத்திகவாதி கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு மகாபாரத கதை தெரியுமா அப்படின்னாரு. உடனே நாத்திகவாதி சொன்னாரு, தெரியும், அப்பப்போ படிச்சிருக்கேன், கொஞ்சம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. கிருஷ்ணருக்கு ருக்மணி தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தூது விட்டாங்க. கிருஷ்ணர் நிச்சயமா சரியான சமயத்துல நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ருக்மணி காத்திருக்கிறாங்க. இப்போ ருக்மணியை போய் தூக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில கிருஷ்ணர் தனியா போய் கூட்டிட்டு வரல. கிருஷ்ணர் பெரிய கடவுள் இல்லையா, மகாவிஷ்ணுவோட அவதாரம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் தான் ஒரு அவதாரம்னு அவருக்கே தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் கையில் சக்கராயுதம் இருக்கு. அந்த சக்கராயுதத்தை வச்சு ஒரே ஒரு நிமிஷம் போதும் ருக்மணியோட அண்ணனை கொன்னுட்டு ருக்மணியை தூக்கிட்டு வர முடியும். ஆனால் கிருஷ்ணர் அதை செய்யலை. கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, ருக்மணி எனக்காக காத்திருக்கா, ருக்மணியை போய் கூட்டிகிட்டு வரணும், அதனால் அர்ஜுனா நீ எனக்கு உதவி செய்றியா அப்படின்னு கேட்டார். அர்ஜுனன், உங்களுக்காக நான் என்ன உதவி வேணா செய்வேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனரும் கிருஷ்ணரோட போய் ருக்மணியை தூக்கிட்டு வராங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அர்ஜுனரோட உதவி கிருஷ்ணருக்கு தேவையா? சொல்ல போனா மகாபாரத யுத்தத்துல கிருஷ்ணரோட உதவியால தான் அர்ஜுனரே ஜெயிச்சாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த கிருஷ்ணருக்கு உதவி பண்ண அர்ஜுனர் தேவையா? தேவையே இல்லைதான்.
ஆனா கிருஷ்ணர் எதுக்காக தெரியுமா அர்ஜுனரை கூப்பிடுறாரு? எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் வந்து என் கூட நிப்பாங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் கிருஷ்ணர் அர்ஜுனனை கூப்பிட்டாரு. அதுக்கேத்த மாதிரி அர்ஜுனனும் வந்து கூட நின்னாரு. அதுக்கான பலன் என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமே. மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனனுக்கு பக்கபலமா நின்னாரு கிருஷ்ணர். இந்த மாதிரி கடவுளோட பிரச்சனைய கடவுளாலேயே சரி பண்ணிக்க முடியும். ஆனா இந்த இடத்துல கடவுள் ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. எனக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை என்னாலேயே சமாளிக்க முடியும். ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது தான் என் கூட யார் நிற்கிறாங்கன்னு என்னால் பார்க்க முடியும். அதனால் என் கூட யார் நிற்கிறாங்க அப்படின்னு நான் குறிப்பெடுத்துக்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு கடவுள் நினைப்பார். இது ஆன்மீகவாதிகளுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் இல்லையா? நான் உங்க கூட நிற்பேன் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய தருணம் இல்லையா? அதனால தான் கடவுள்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆன்மீகவாதிகளான நாங்க நிக்கிறோம். இதுல நாத்திகவாதிகளுக்கு என்ன பிரச்சனை? எங்க கடவுளுக்கு பிரச்சனை, எங்க கடவுளுக்கு நாங்க துணை நிற்போம் அப்படின்னு நாங்க காட்டுற தருணம் அது. அதுல உங்களுக்கு ஏன் வருத்தமோ கோவமோ வருது அப்படின்னு கேட்டாரு. இதுக்கப்புறம் அந்த நாத்திகவாதியால ஏதாவது பேச முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தையும் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கடவுளுக்கு ஒரு பிரச்சனை, அது கடவுளே பார்த்துப்பாரு அப்படின்னு நினைக்க கூடாது. கடவுளுக்கு ஒரு பிரச்சனை எதுக்கு வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு நம்ம கூட நிற்கிறோமா இல்லையா அப்படின்னு குறிப்பெடுக்க வேண்டிய தருணம்ன்றதுனால அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம கடவுளுக்காக நம்ம கூட நின்னா நம்மளோட வாழ்க்கையில வர பிரச்சனைக்கு கடவுள் கூட நிற்பாரு, நம்மளை உயர்த்தி விடுவாரு. நம்ம ஒரு மடங்கு உதவி பண்ணா 1000 மடங்கு உதவி பண்ண கடவுள் காத்துக்கிட்டு இருக்காரு. இது அந்த நாத்திகவாதிக்கே புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு புரியாமலா இருக்கும்? உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை கடவுளை காப்பாற்ற நம்மால் முடியுமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். டிசிஜி கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.